பகவத்கீதை எளிய கவிதை வடிவில் எழுதியவர் திரு இரா சுந்தரேசன் அவர்கள். இது அத்தியாயம் 3, கர்மயோகம். ஜனார்தனா, உன் வாக்குகள் முரண்படுகின்றன, அது போன்று எனக்கு தென்படுகின்றது. கர்மயோகம் சாதிக்க வல்லது, ஞான யோகமும் காலத்திற்கு நல்லது என்று கூறும் பிரபு, எல்லா உயிர்களின் அஞ்ஞானத்தை தீர்ப்பவரே, நான் நலம் பெற இப்பவும் இயம்பும் ஒன்றை உறுதியாக கூறும். பாவமற்றவனை ஆத்மஸ்வரூபத்தை அடைய பாலமாக உள்ள விவேகம், வைராக்கியம், துறவு பலமாகி அமைகிறது. ஞான யோகத்தில் பலவாறான அறிவு தெளிவடைந்து காரியத்தில் பக்கபலமாக உள்ள கர்மயோகத்தில் ஆத்மஸ்வரூபத்தை பாங்குடன் அடைய உலகிலே விரண்டும் பல ஆண்டுகளாக என்னால் புகட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. காரியம் செய்யாமல் கர்மயோகத்தையும் காலத்தில் மேற்கொள்ளும் சந்நியாசத்தால் ஞானத்தையும் காரணமில்லாமல் நிறைநிலை அடைவது இல்லை. கனியாகி போகும் காயின் செயல் காரியமானால் கனியும் துறவரம் அது மரத்திலிருந்து பிரிவதாகும். கனியாகாமல் காயினால் நிறைநிலை அடைய முடியாது. காரியம் துறந்து பரிபூர்ணம் எட்டுவது நன்மையாகாது. 3 குணங்களுக்கு உட்பட்டது இப்புவி. 3 குணங்களான சத்வம், ரஜஸ், தமஸ் மூலமாக கர்மயோகத்தின் சொரூபம். 3 குணங்களுக்கும் இலக்கான மனிதன் முன்னோடியான காரியம் செய்தல் வேண்டும். மண்ணில் உயிர்களுக்கு கர்மத்தை விட்டுவிட முறையான சுதந்திரம் இல்லை. மனதால் புலனடக்கம் இல்லாதவன் முறையான கர்மயோகத்தை அடையாதவன். அர்ஜுனா, மனதை அடக்க பழகிக்கொள். மனதை அடக்காமல் புலன்களை பயன்படுத்துபவன் மமதையும் அடைக்கலம் ஆவான். மனத்துடன் இந்திரியங்களை அடக்கும் மகா கர்ம யோகி மேலோங்குகின்றான். தினமும் செய்யும் செயலை செய். தினமும் செய்யாமல் இருப்பதை விட செய்வது நல்லது. தன் செயல் இல்லானுக்கு உடலை பேணுதல் பொறுக்காது. தனிநலம் கருதா தியாகச் செயல் தன் வினை உலகின் நன்மைக்கே என்று பெருநோக்கோடு தான் ஆற்றும் செயல் யாகத்திற்கு ஒப்பானது. குந்தியின் மைந்தா, மேலானதும் கூட. உலகில் பிறப்பது துன்பம், சிலருக்கு இவ்வுலகில் இருப்பது இன்பம். பலருக்கு வாழ்க்கை ஒரு யாகம் என்பவனுக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை. உலக நன்மையை கொண்டு பொருள் தேடும் மனிதனுக்கு யாகம் பொருள் தரும் காமதேனுவாகும். யாகம் சிறப்பு, செல்வம், முக்தி இவை அனைத்தும் தன்னகத்தை கொண்டு விளங்கும். தேவர்கள் ஆத்ம பிரகாசம் கொண்ட மேலானவர்கள். அவர்கள் விண்ணுலகம் மண்ணுலகிலும் இருப்பர். தெய்வத்திற்கு ஒப்பான குணமுள்ளவர். தேவர்களாகிய சான்றோரை பேணுதல் ஏற்றமுடன் விளங்கும் யாகமாகும். இயற்கையாய் உள்ளதை அனுபவிப்பவன் இவ்வுலகில் என்றவரை வாடும் உலகுக்கு திருப்பி அளிக்க வேண்டும். அங்ஙனம் செய்யான் கயவனாவான். இரக்க குணம் கொண்ட மனிதன் செய்யும் நற்செயல் தெய்வ குணம் கொண்ட மேலோங்கிய செயல். பிறருக்கு கொடுத்து தான் உண்பவன் பிறருக்காக யாகம் செய்யாதவனாவான். பாவத்தில் இருந்து விடுபட்டவனாவான். ஆனால் சுயநலம் கொண்ட மனிதன் தன் செயலால் பாவத்தை உண்பவன் ஆகின்றான். பஞ்சமகா யஜ்ஞமான கடவுள், சான்றோர், முன்னோர், பறவை, விலங்கு, மனித முன்னேற்ற வழிபாடு பாங்குடனே மனிதன் கடைபிடித்தால் புவியின் இயற்கை சுழற்சிக்கு உறுதுணையாவான். மனநிலையை ஒருபடுத்தி உச்சரிக்கும் வார்த்தை மந்திரத்திற்கு ஒப்பாக சக்தி படைத்தது. சக்தி படைத்த மந்திரம் யஜ்ஞமாகிறது. சக்தி படைத்தவன் விரும்பினால் மழை பெய்கிறது. யஜ்ஞத்திலிருந்து மழை வருகிறது. மழை பயிரை வளர்க்கின்றது. அது வளர காரணமாகின்றது. பயிர் விளைச்சல் உணவை பெருக்குகின்றது. உணவு உண்பதால் உயிர்கள் உயிர் வாழ்கின்றன. வேதத்திலிருந்து உதித்தது கர்மம் என்று செயல்பாடு. வேதம் பரமாத்மாவின் இருப்பிடம். கர்மம் என்ற செயல்பாடு அனைத்து உயிருக்கும் பொதுவானது. கர்மம் சரிவர செய்தால் அது யாகமாகிறது. யாகம் பலன் கருதாமல் செய்தால் அது தெய்வ ரூபமாகின்றது. வேதம் யஜ்ஞத்தில் நிலையாக உள்ளது. பார்த்தா தன் கர்மத்தை செய்யாதவன் இறைவனால் இயக்க பெரும் இயற்கை சக்தியை இயல்பாய் பின்பற்றுபவன் இல்லை. இந்திரியங்களுக்கு அடிமையாகி கடமை தவறியவன் பிறந்தும் பிறவாதவன் ஆகின்றான்.
மனது உலக வாழ்வின் கூறப்படாததாகும். உலக வாழ்க்கை இந்திரியங்களின் வழி செல்லும். இந்திரியங்களின் வழி கர்மம் அதிகரிக்கின்றது. இந்திரியங்கள் ஒடுங்கி ஆன்மாவை பற்ற இவ்வுலக கர்மங்கள் ஒடுங்கி அதுவே காரியமாகிறது. ஆத்மத்தில் இன்புற்று திருப்தி அடைகின்றது. ஆத்மாவில் மகிழ்ந்திருக்கும் மனதுக்கு கர்மமில்லை. இவ்வுலகில் ஆற்றும் கடமை இல்லை. ஆத்மாவானது ஆனந்த சொரூபமாகிறது. ஆத்மாவை பார்த்தவன் உணர்ந்தவன் பூரணமாகி முழு ஆனந்தத்தை அடைந்தவன் ஆகின்றான். காரியம் செய்வதால் அவன் அடைவது ஒன்றுமில்லை. பொருளை நாடி பிற உயிர்களை சார்ந்திருப்பது இல்லை. பார்த்த பற்றற்ற பண்புடன் காரியம் செய்க. பெருநிலை உடையபவன் அதை செய்பவனே பெருநிலை அடைந்தவன் மேலோனாகின்றான். மேலோனுக்கு கர்மமே அடிப்படை, மற்றவர்களுக்கும் பின்பற்றுதலுக்கு முதற்படி. ஜனகனும் அதையே செய்து முக்தி பெறுகின்றான். பார்த்தா கடமை எனக்கு ஒன்றுமில்லை, கடமையில் நான் அடைவது ஒன்றுமில்லை, அடையாத ஒன்றை நான் அடைவது ஒன்றுமில்லை, அதற்காக நான் கர்மம் செய்வது ஒன்றுமில்லை. ஆனால் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆணித்தரமாக மக்கள் மனதில் பதிப்பதற்காக அவனுக்கு வழிகாட்டுபவன் கர்மம் செய்தல் வேண்டும். இல்லையேல் இவ்வுலகம் அழிந்து போகும். பார்த்தா பாமரன் தன் கர்மம் செய்கின்றான். பற்றின் மேல் அவன் அதனை செய்கின்றான். பற்று இல்லாமல் கர்மம் செய்பவன் பண்டிதன் என்னும் ஞானியாகின்றான். பெருநெறி அறநெறி புகட்டுதல் அவர்தம் கடன். புகட்டுதல் தன் காணும் ஈடுபடுதல் பாரின் மிகுந்த வழிகாட்டியாக கொள்ளப்படும். இயற்கை கர்மஸ்வரூபமானது. இயற்கை கர்ம காரியத்தில் இறங்குகின்றது. இயற்கை தன்னுள் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற இயற்கையான முக்குணத்தை கொண்டு உள்ளது. இயற்கையின் இயக்கம் தனக்கு உட்பட்டது என்பது இயல்பில் உள்ள அகங்காரம் பெரும் தோளிட போய் இயற்கையின் குணம் அதன் இயல்பு குணம். தெளிந்த அறிவுடையோர் இயற்கையின் குணம் தெள்ளத் தெளிய அறிந்தவர்கள் அறியாதவர்கள். இயற்கையின் கர்மம் தன்னால் தான் என்று நினைப்பவர்கள். அதன் தொழிலில் பற்று வைக்கும் அறியாதவர்களை தெளிந்த அறிவுடையோர் குழப்பல் ஆகாது. எல்லா வினைகளையும் எனக்கு அர்ப்பணித்து விடு. எல்லாம் ஈசன் செயல் என்ற காரியத்தை செய். எல்லா ஆசைகளையும் ஆன்மாவில் வைத்து சித்தத்தோடு எல்லா உலக ஆசைகளையும் மமகாரத்தையும் விடுத்து எல்லாம் நன்மைக்கே என்று மனக்கொதிப்பன்றி எதிரில் உள்ள படைகளுடன் போர் புரி. பொறாமை இல்லாத எனது கோட்பாட்டை பெரும் சிரத்தையுடன் பின்பற்றும் மானிடர் பெரும் வினையில் இருந்து விடுபடுகின்றார்கள், பெரும் ஞானத்தை அடைகின்றார்கள். யார் என்ற கோட்பாட்டை இழக்கின்றார்களோ அவர்கள் மூடர்கள், கெட்டு போவார்கள் என்று உணர்க. அவரவர் இயல்பு கொண்டு வளர்வது அவரவர்களின் இயற்கை. இயல்பு மாறிடனும் அவரவர் குறிக்கோள் ஒன்றே. அனைத்தும் துறந்த ஞானியின் இயல்பு அனைவருக்கும் மேலானது. உயிர்கள் அதை பின்பற்றினால் தவறென்ன? இந்திரியங்களின் ஆணைக்கு கட்டுப்படுவது, இயல்பில்லாத ஒன்றை செய்வது இயற்கையில் மனிதனுக்கு அடிவை தரும். இயல்பிற்கு ஒத்து செய்வது சுய தர்மம். இனிய வாழ்க்கை கிடைக்க தன் தொழிலை மாற்றுவது இன்னல் தரும் முடிவில் என்று உணர்க. இயல்பில்லாத பிற தர்மத்தை செய்வதை விட இயல்பு தர்மத்தில் இருப்பது மேல். விஷ்ணு குலத்தவனை மனிதன் எதனால் விரும்பி பாவம் செய்கின்றான்? அதை செய்ய வீணாக ஏன் உந்தப்படுகின்றான்? கண்ணாடி அழுக்கினாலும் நெருப்பு புகையினாலும் கருப்பை குழந்தையையும் மூடியது போல் ரஜோகுணத்தில் உதித்த காமம் குரோதம் இரண்டும் எதையும் கெடுக்கும் குணம் தன்னகத்தை கொண்டுள்ளது. கேடுகளுக்கு மூல காரணம் ஆசை. குந்தியின் மைந்தா, ஞானம் இந்த ஆசையினால் கேடடைந்து உள்ளம் மூடப்பட்டு உள்ளது. ஆசையின் இருப்பிடம் மனம். மனத்தை ஆட்டுவிப்பது புத்தி. புத்தியின் வழி இந்திரியத்தை அடக்குதல். அடங்காத இந்திரியம் ஆசையின் ஆனந்தமான இருப்பிடம். ஞானத்தை மறைத்து மனித மனத்தை மயக்குகிறது. ஆகவே பரத வீரா, ஆசை அருமின் உன்னை அடக்கி அழிக்கின்ற ஆசையை அறவே மனதிலிருந்து விலக்கு. அடிமனம் புத்தியை விட சிறியது, ஆத்ம புத்தியை விட உயர்ந்தது. ஆத்மாவால் ஆத்மாவை அடக்கு. மகாபாகுவே, ஆழ்ந்த ஆசையை அதனால் அடித்து விடு. ஆசை வடிவாகிய சத்ருவை அழித்து விடு. கீதையின் அங்கமான 3வது பாகம் கண்ணனுக்கும் பார்த்தனுக்கும் நடந்த விவாதம். பிரம்ம வித்தையை புகட்டி வரும் வேகம். உபனிஷத்தான கீதையில் வரும் கர்மயோகம். 3வது அத்தியாயம் இத்தோடு முடிந்தது.